பிக் பாஸ் முடிஞ்சு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள் ஆயும் இன்னும் அதனால வந்த பிரச்சனை மட்டும் முடியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்ஷியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அர்ச்சனா வந்து பிஆர் வச்சு தான் வின் பண்ணிட்டாங்க. காசு குடுத்து தான் வின் பண்ணாங்க. இப்படின்ற மாரி நெறைய விதமான டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்ததுல. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாளாவ நாளாவ குறையும்னு பார்த்தா இருக்க இருக்க இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, மாயா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட Instagramல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. சாரி Instagramல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட Twitterல பார்த்தீங்கன்னா, ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பதிலுக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. மாயாவ அசிங்கப்படுத்துற மாரி. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வார் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன மேட்டர்னா, அர்ச்சனா வந்து இப்போ வரைக்கும் சைலன்ஸ் கீப் அப் பண்றாங்க. இதுல முக்கியமான ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார்ல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதிலேயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இவரு கிளப்பி விட்ட விஷயம் தான். இது வந்து இவ்ளோ பெருசா ஆயிடுச்சு. மாயாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இத வச்சுக்கிட்டு தான் ஆக்சுவலா பேசுறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 13,00,000 வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க. 13,00,000 வந்து குடுத்துட்டு, பிஆர் டீமுக்கு வந்து 13,00,000 வந்து குடுத்து, ஸோ இத வந்து அந்த ஓட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போட வச்சு இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் வந்து பேசியிருந்தாரு. ஸோ இது பயங்கரமான விஷயமா போச்சுன்னு அப்பயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீடியோ மேக் பண்றது, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பர்சனலா ஒரு ட்விட்டர்ல போயிட்டு அவர பார்த்தீங்கன்னா, கழுவி கழுவி ஊத்துறது, பயங்கரமான தாக்குதல் அவர் மேல நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் வந்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சாரி கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அர்ச்சனாவோட உண்மையான ஃபேன்ஸ்க்காக இந்த சாரி வந்து கேட்கிறேன். ஏன்னா, நான் வந்து அங்க சொன்னது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். அது 13,00,000 வாங்கிட்டு இந்த மாரி 13,00,000த்துக்காக வந்து உன்னோட ஏஜென்சி வந்து வெளிய வெயிட் பண்றாங்க. போய் ஒழுங்கா குடும்மா அப்படின்ற மாரி ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன் நானு. அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது நெறைய பேர் வந்து காயப்படுத்துச்சு. ஸோ நான் வந்து அர்ச்சனாவோட உண்மையான ஃபேன்ஸ்க்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இத நான் வந்து அப்பயே சொன்னேன். அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பான விஷயம் அப்டின்ற மாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசா ஆகும்னு அதாவது அவர் பேசுன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அது பெருசாயிடுச்சு. அதுக்கான முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா, மாயாவோட ஸ்குவாட் தான். ஸோ அந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா காமிச்சிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது சின்னதா முடிய வேண்டியது ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவரும் 2, 3 நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு போல. அமைதியா இது அடங்கிடும் அடங்கிடும்னு. பட் அடங்குற மாரி இல்ல. ஏன்னா, ஒரு சைடு மாயாவும் கிளப்பி விட்டுட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவங்க ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா, வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன பண்ணிட்டாரு, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இது ஒரு எண்ட் போடணும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபன் நோட்டுக்காக தான் பேசினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்றேன். நான் அர்ச்சனாவோட உண்மையான ஃபேன்ஸ் எல்லாம் நெறைய பேர் வருத்தப்பட்டீங்க. என்கிட்ட வந்து பர்சனலா பேசுனாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணி போட்டுருக்காரு. இது இது எத ப்ரூவ் பண்ணுது பார்த்தீங்களா? இது ப்ரூவ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, அர்ச்சனாவுக்கு வந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்சி மூலியமா வந்ததோ, இல்ல என்ன சொல்றது ஃபேக் ஓட்ஸோ அப்டின்ற மாரி மென்ஷன் பண்றாங்கல்ல, அது இல்லன்றத கிளியரா ப்ரூவ் பண்ணுது. ஏன் அப்டி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவீந்தர் அவர் வந்து பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வைரல் ஆகும்போது நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோட கமெண்ட்ஸ் இப்ப கூட நீங்க போய் போய் பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க. ஸோ, அதில போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ பேர் வந்து ப்ரோ நான் எங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு தான் ஓட்டு போட்டோம். அவ்ளோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க அர்ச்சனாக்கு குடுத்துருக்கோம். அப்டின்ற மாரி ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அத பார்க்கும்போது கிளியரா தெரியுது. அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு குடுத்துருக்காங்கன்னு, அவங்க அதில கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க இந்த அளவுக்கு எங்க லவ்வ வந்து அர்ச்சனாக்கு வந்து காமிச்சிருக்கோம். அதாவது எங்களோட ஓட் மூலியமா காமிச்சிருக்கோம். ஆனா இவங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபேக் ஓட்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோட கமெண்ட் வந்து நீங்க போய் பாருங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோ நம்மளதுல அதுவா தான் இருக்கும். ஸோ அத போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி சப்போர்ட்ட இந்த மாரி ஒரு ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாரு. அதாவது 13,00,000 வந்து 13,00,000 இவங்க வந்து ஏஜென்சி குடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏஜென்சி வச்சு தான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்டின்ற மாரி இவரு ஃபன்னுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. பட் அவர் சொன்ன விஷயத்தினால எவ்ளோ பெரிய விஷயம் வந்து கான்ட்ரோவர்சியா கிரியேட் ஆயி, அது பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயி, கடைசில பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணது தப்புன்னு ஃபைனலா பார்த்தீங்கன்னா உணர்ந்து ஒரு மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு. ஸோ அத பார்க்கும்போது ஓகே. ஃபைனலா இப்பயாவது கேட்டாரு. ஏன்னா அவர் மேல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. அவர் இவ்ளோ வருஷம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நான்லாம் ரிவ்யூ பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாரி ரிவ்யூ அவரு பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். இந்த மாரி வந்து கரெக்ட்டான பாயிண்ட்ட வச்சு ரிவ்யூ பண்றாரு அப்டின்ற மாரி. ஸோ அந்த மாரி பெர்சன் வந்து ஃபன்னுக்காக இந்த மாரி பேசுறது வந்து எவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும். எனிவேஸ் அவர் வந்து சாரி கேட்டுட்டாரு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மேட்டர் வந்து அர்ச்சனா வந்து சாரி மாயா வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க சொன்னேன்ல. ஒரு சைட்ல வந்து அப்படியே பத்த வச்சு கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க Instagram ஸ்டோரியில போயிட்டு விஷ்ணுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த மாரி ஸ்டோரி வைக்கிறது. அதாவது விஷ்ணுவோட அந்த எவிக்ஷன் வந்து லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில தானே கிடைச்சது. ஸோ அந்த லெட்டர கையில வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கர்மா வந்து பூமராங்கு. "பாத்தியா என் ஃப்ரெண்ட் ஏமாத்துனேன்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, உன்னோட எவிக்ஷன் லெட்டர் வந்து என் கையில கிடைச்சது." அப்படின்ற மாரி அந்த ஃபோட்டோவ போட்டு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுக்கு ஆப்போசிட்டா போட்டுருந்தாங்க. விஷ்ணு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அவரு வந்து பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது சொல்லியிருந்தாரு. அர்ச்சனா கிட்ட, மணி கிட்ட, தினேஷ் கிட்ட சொல்லியிருந்தாரு. "நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா, கண்டிப்பா 1000 வாலா நான் வந்து கண்டிப்பா வெடிப்பேன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாரு. சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிச்சிருக்காரு. ஸோ அத அவரு சொல்றத வந்து செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மாயா வெளிய வந்து அமைதியா இருந்தா பரவால்ல. அவங்க ஒரு பாட்டுன்னு ஓவரா வந்து ஸ்டோரி போடுறது, இது வந்து எப்டின்னா மத்தவங்கள அசிங்கப்படுத்துற மாரி பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இத பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட் சைட்ல யாராவது ரியாக்ட் பண்ணி தானே ஆவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரியாக்ட் ஆயி இந்த மாரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு சைட்ல வந்து பிரதீப் அவரு சும்மா இல்ல. அவரு வந்து கேட்டிருக்காரு, "என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 50,00,000 தான் நெனச்சிட்டல்ல. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒண்ணு நல்லா இருந்துட்டு போ. ஏதோ உன் கூட விளையாடுனதுக்கு ஓகே." அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செக்மேட்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியும்.
50,00,000த்துக்காக என்ன வந்து இந்த மாரி துரோகம் பண்ணிட்டியே அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவரு கேட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, செருப்பால அடிச்ச மாரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாயா இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணல. ஏன்னா பண்ண முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர் சைட்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் வந்து நடத்திட்டாரு. இதுல மெயினா ஒருத்தர் மட்டும் இதுவரைக்கும் தாக்குதலே நடத்தல. அது திருப்பி பார்த்தீங்கன்னா, பதில் குடுக்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா தான். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வெளிய வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு செலிப்ரேஷன் வீடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆவல. ஏன்னா மணி கூட ஷேர் ஆச்சு. அவங்க வந்து ஒரு மால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷ்ணுவுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் வீடியோ வந்து ஷேர் ஆச்சு. ஆனா அர்ச்சனாக்கு இதுவரைக்கும் ஷேர் ஆவல. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நியூஸ் வந்து அந்த மாரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல உட்காந்து இதுக்கு பதில் குடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இன்னும் நறுக்குன்னு ஃபயர் வந்து வேற லெவல்ல பரவப்போது. ஏன்னா, அவங்க பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னா, மாயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புல்லி கேங் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க Twitterல, அவங்களோட Instagramல அவங்களோட ஹேட் ரேட்ட வந்து பயங்கரமா காமிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, மாயா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, "அர்ச்சனா நீ வந்து ஆக்சுவலா ஜெயிச்சுட்ட. கங்கிராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து உன் வாழ்க்கையில கண்டிப்பா பூ பூக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இன்கேஸ் அந்த செடி வந்து வாடிடுச்சுன்னா சொல்லி, நான் வந்து தண்ணி ஊத்துறேன் அப்படின்ற மாரி நெக்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு கமெண்ட்ஸ் அப்ப கீழ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, "நீலாம் ஒண்ணும் தண்ணி ஊத்த வேணாம். நீ உன் செடிய ஒழுங்கா பார்த்துக்கோ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கலாய்ச்சு தள்ளிட்டு இருந்தாங்க மாயாவ. அவங்க அத பத்திலாம் கவலைப்படல. ஆனா இந்த மாரி ட்வீட் பண்ணாங்கல்ல, ஸோ இதுக்கான ரிப்ளைலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அர்ச்சனா வந்து தான் குடுக்கணும். ஏன்னா அவங்க கிளியரா எத போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, மக்கள் சப்போர்ட் வந்து மாயாக்கு தான் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க ஸ்டோரியிலே போட்டிருக்காங்க. பீப்பிள் சாம்பியன் வந்து மாயா தான் அப்படின்ற மாரி. ஸோ அவங்க பிலீவ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். மாயா வந்து உண்மையிலேயே மக்கள் சப்போர்ட் இருந்து தோத்துட்டாங்கன்ற பிலீவ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு அவங்க பூர்ணிமா வீடு, இவங்க வீட்டுக்கு தான் இதுவரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 2 வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஜெனரல் பப்ளிக்க மீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு தடவ காரி மூஞ்சில துப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாயிடும்னு நெனைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ட்ரோவர்சி வந்து இதோட முடிஞ்சுதுங்க. பிஆர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அதோட எண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் இருக்கும். ஏன்னா, பிஆர் மட்டும் இருந்திருந்தா, இந்த அளவுக்கு ஹேட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஃபேட் மேன் அவர் மேல வந்திருக்காது. அவர் பேசின விஷயத்துக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாயா மேல வந்திருக்காது. வெளிய வந்ததுக்கு அப்புறமும் வந்திருக்காது. ஏன்னா, ஏஜென்சி வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இது முடிக்காம இதுவரைக்கும் போயிட்டு இருக்குன்னா, அதுக்கு காரணம் உண்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வோட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வந்து லவ் அண்ட் சப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த மாரி ஒரு தப்பான விஷயத்த வந்து பரப்பிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி இவங்களோட ஹேட் ரேட்ட வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. யார் யார் இந்த மாரி பேசுறாங்களோ, குறிப்பா அவங்க மேல. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். பிஆர்ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து பிஆர் மீன்ஸ் என்னன்னா, அவங்கள வந்து புரமோட் பண்றது. இது வந்து அர்ச்சனாக்கு வந்து அர்ச்சனா, மாயா இவங்களுக்குலாம் ஆல்ரெடி இருக்காங்க. அதாவது அவங்க மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோஸ், கிளிப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரணும் அப்படின்ற மாரி புரமோட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. பிக் பாஸ்ன்னு இல்ல. இதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. மாயாக்கும் சரி, அர்ச்சனாக்கும் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜென்சிக்கும் வந்து 2த்தையும் லிங்க் பண்ணி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது முதல்ல கிளாரிஃபிகேஷன் வந்து குடுக்கணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான். ஏன்னா இது வேற, அது வேற. எனிவேஸ் பிஆர் ஒரு இது கான்ட்ரோவர்சிக்கு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு எண்ட் வந்து போட்டுட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் தான். ஏன்னா, அர்ச்சனாவே பதில் சொல்லாம மக்களே பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு பதில வந்து ஃபேட் மேன் மூலியமா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவரு இந்த அளவுக்கு வந்து சாரி கேட்குறாருன்னா, அந்த அளவுக்கு ஹேட் ரேட் அவர் மேல காமிச்சுட்டாங்க லாஸ்ட் 2 டேஸ்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடந்ததுக்கான காரணம் இதுதான். எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த கான்ட்ரோவர்சிய வந்து முடிச்சுட்டு, பிக் பாஸ வந்து அவ்வளதான். பிக் பாஸ் 7 வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் அந்த டாபிக் பர்ட்டிகுலர் டாபிக் இந்த இஷ்யூவ பத்தி வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஏன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸா போடல. நான் அமைதியாயிடும். ஓகே செட்டில் ஆயிடும். இத பத்தி பேச வேணாம் அப்டின்ற மாரி. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, இது அடங்குற மாரி தெரியல. எனிவேஸ் ஃபேட் மேன் வந்து சாரி கேட்டார்ல. மெயினா அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒண்ணு போட்டேன். ஸோ அவர் பண்ணது தப்புன்ற மாரி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பண்ணது தப்புன்ற மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ப்ரூஃப் அதுல இருக்கும். எனிவேஸ் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் வீடியோஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கான நெறைய வீடியோஸோட நம்ம சேனல்ல வந்து அப்டேட் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.